வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தென்காசிக்காரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கடையத்தில் இருக்கிற ஒரு திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். பாரம்பரியமாக நடக்கும் இந்த திருவிழா மக்களுக்கும் அந்த திருவிழாவுக்கும் உள்ள பிணைப்பை பற்றி தான் இந்த திருவிழாவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் ஒரு பேரல்ல, ஒரு வரலாறு என்று சொல்லும் அளவுக்கு 2 சகோதரிகளின் ஆட்சி நடக்கிற இடம். சகோதரிகள் அன்பால் ஆட்சி செய்யும் பூமி கடையம். மேலக்கடையத்தில் உபராதியம்மனும் கிழக்கடையத்தில் பத்திரகாளியம்மனும் அரசாட்சி செய்யும் ஒரு புண்ணிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா கடையம் சொல்லுவேன். அதுக்கு முன்னால் கடையம் அப்படின்னு உங்களுக்கு பேர் வந்தது எப்படிங்கிறது தான் சொல்லணும். அம்மன்களுடைய கடகம் பூமி கால்களை பட்டத கடையம் தூக்கி வீசப்பட்டதால் கடையம் இந்த பேர் உருவாச்சு. புராண வரலாறு நிறைய இருக்குது. பட் இந்த பதிவில் அதை பார்க்கண்டா வேற ஒரு பதிவில் அதை முழு பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம்னா, கடையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன மகத்துவத்தை நான் முதல் சொல்லியிருந்தேன். கடையம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சகோதரிகளுடைய அரசாட்சி நடக்கிற புண்ணிய பூமி இதுன்னு சொல்லியிருக்கேன். இது போக இன்னொரு புண்ணிய ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியர் மாமணிகள் தேரைய சித்தர்கள் பாதம் பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இந்த கடையம். அகஸ்தியர் மாமுனிகள்லாம் இந்த வழியாக நடந்து தான் தோரணமலை முருகன் கோயிலில் போய் தியானம் பண்ணியிருக்காங்க. அறுவை சிகிச்சையும் நிகழ்த்தியிருக்காருன்னு சொல்லலாம். தேரைய சித்தர்லாம் அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் தோரணமலை முருகன் கோயில். இங்கே கடையத்தில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக அது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனாக தரக்கூடிய அன்பால் பருகக்கூடிய ராமநதி, அதாவது இந்த ராமநதி எங்கள் ஜீவ நதியாக அங்கே ஓடுது. அந்த ஜீவ நதியாக ஓடுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ராமபெருமான் இந்த பூமி வழியாக தான் இலங்கை கடந்து சென்றதாக ஒரு வரலாறு சொல்லும். அந்த வகையில் இந்த நீரை ஒரு பருகி சென்றதால் இந்த நதி ராமநதி என்று அழைக்கப்படுச்சு. ஒரு ராமபெருமான் வழிபட்ட இந்த ஸ்தலம் அவரது தந்தை தசரதர் வழிபட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னு வழிபட்டுள்ளார். நித்திய கல்யாணம் கோயிலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு கடையத்தில். ஸோ அவர் நம்ம சும்மா ராமர் பெருமான் வழிபட்ட ஒரு ஸ்தலம், தசரதர் வழிபட்ட ஒரு ஸ்தலம், தேரைய சித்தர் வழிபட்ட ஒரு புண்ணிய பூமி, முருகபெருமான் அரசாட்சி செய்யும் தோரண மலையான். இத்தகைய பெருமையோடு சகோதரிகளின் ஆட்சி நடக்கிற ஊர் தான் இந்த கடையம். அந்த வகையில் இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஆன்மீக பூமியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுக்கு இது வரைக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக பூமி மட்டுமல்ல, இது தேசிய பூமிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, மகாகவி சுப்பிரமணியர் பாரதியார் தான் அவங்களுக்கு பெண் எடுத்தாங்க. செல்லம்மாவில் இங்கே தான் மறந்தாங்க. பாரதிக்கு பெண்ணு கொடுத்த ஊர் இந்த கடையம். பாரதியார் தான் இங்கே நித்திய கல்யாணம் கோயிலில் தான் பாடலாம் பாடுவாங்க. என்னுடைய தந்தையாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. பத்திரகாளியம்மன் அருள் புரியும், உபராதியம்மன் அருள் புரியும் கடையம் திருவிழா பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த திருவிழா எப்போ ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே எங்கள் தை 2வது வாரத்தில் கால் நட்டுவாங்க, திருக்கால் நட்டுவாங்க. அதுக்கப்புறம் திருவிழா திருவிழா தொடங்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி திருவிழா தொடங்குது, 10ஆம் தேதி முடியும். 8 நாட்கள் நடக்கும். பத்திராலயம் கோயிலில் கிழக்கடையம் பத்திராலயம் கோயிலில். மேலக்கடையத்தில் ஒரு 10-12 நாட்கள் நடக்கும். நாங்கள் கொஞ்சம் திருவிழா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 2 திருவிழாக்கள்லையும் மக்கள் பார்த்தீங்கன்னா 2 தரப்பு மக்கள் ஒன்றாக சேர்ந்து அம்மனை பெருமைப்படுத்தி, அம்மனை அழகுபடுத்தி, அம்மனை ரசித்து ஒன்று கூடி நடத்தக்கூடிய விழாவை பார்க்கப்படுறதுனால இது பண்பாடு திருவிழா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் 18 பட்டி மக்கள் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 பட்டி மக்கள் வராங்க. அதே மாதிரி அந்த சீனை, அந்த காட்சியை நேரடியாக பார்க்க முடியும். 18 பட்டி மக்களுக்கு பாத்திப்பட்ட கோயில் தான் அன்னை ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில். அந்த வகையில் எல்லா அன்பால் நிறைந்த ஒரு இடமாக அந்த நேரம் இருக்கும். நம்ம வருஷம்புல்லாக நம்ம 1000 பிரச்சனைகளில் ஓடிட்டுருப்போம். உங்களுக்கு தெரியும், வேலை விஷயம் நிறைய விஷயங்களில் தொழில் ரீதியாக ஓடிட்டுருப்போம், மனசில் இருக்காது. ஆனால் இந்த 8 நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றுபட்ட ஒரு கடையத்தை நம்ம பார்க்க முடியும். ஒன்றுபட்ட ஜனங்களை பார்க்க முடியும். எல்லா மக்களுமே திரண்டு திருவிழாவுக்கு வருவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பொங்கல் தீபாவளியை காட்டிலும் இந்த திருவிழாவை நான் ரொம்ப விசேஷமாக சொல்வேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அம்மனுடைய அருள் மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு சந்திக்கிறது, பேசுகிறது, பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது திருவிழாக்களில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய விஷயம். இன்னும் அழிந்து போகாமல் நம்ம காக்கப்பட வேண்டிய ஒரே விஷயம் இந்த திருவிழா தான். காலப்போக்கில் இதுவும் அழிஞ்சிச்சுன்னா ஒன்றும் இருக்காது, அவன் எல்லாம் போயிடும். அதனால் இந்த திருவிழாக்களை கண்டிப்பாக நீ காக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக வச்சு இந்த பதிவை தொடங்குகிறேன். அந்த வகையில் கிழக்கடையத்து அரசாட்சியும் பத்திரகாளியம்மனும் சரி, மேலக்கடையத்து அரசாட்சியும் உபராதியம்மனும் சரி, 2 பெண்மணியும் இந்த கடையத்தை அன்பால் கட்டி போட்டிருக்காங்க. மகாராணியாக இந்த கடையத்தை ஆள்கின்றாங்க. உலகத்தை ஆளும் இந்த தாய் தான் எங்களையும் காத்துட்ருக்காங்கிறது தான் ஒரு முக்கிய விஷயமாக இதில் பார்க்கப்படுறோம். அந்த தாய்க்கு பெருமைப்படுத்தும் வகையில், அந்த தாயை மனம் குளிர் வைக்கும் வகையில் நடத்துகிற குழந்தைகள் நடத்தக்கூடிய விழா தான் இந்த திருவிழாக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு மக்கள் தெருவாரியாக கொண்டாடுவாங்க. எல்லா திருவிழாவிலும் எல்லா மக்களும் பங்கேற்பாங்க. ஒவ்வொரு நாளும் சப்பரம் சந்திக்கிறது, அம்மனை அலங்காரம் பண்ணி திருவீதி விழா கொண்டு வரும்போது சப்பரங்கள் அலங்காரம் பண்ணி திருவிழா வரும்போது மக்களை தேங்காய் பழம் உடைத்து வழிபடுவது சால சிறப்பாகும். எல்லா அதிகாலை 3 மணி வேளையில் நடக்கும். அப்போ பத்திரகாளியம்மன் கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தோளில் நம்முடைய பக்தர்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதேமாதிரி மேலக்கட்டில் உள்ள உபராதியம்மன் கோயிலுடைய திருவீதி விழாவும் உபராதியம்மன் அலங்காரத்தில் வழங்கற வருவாங்க. அப்போ 2 சப்பரமும் ஒரு இடத்துல சந்திக்கும்.
இந்த சந்திப்பை காண்பதற்காகவே மக்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட கடைசி நாளான 8ஆம் திருநாள் கோயில் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு மட்டும்தான் வந்து ரொம்ப பிரசித்தி பற்றி தான் சொல்வேன். கடையத்தில் பிரசித்தி பெற்ற திருவிழான்னா அந்த 8ஆம் திருவிழான்னு சொல்வேன். இந்த 8ஆம் திருவிழா வந்து ஏன் அவ்வளோ பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8ஆம் திருவிழா மக்கள் மட்டும் அன்றைக்கி எல்லா தரப்பு மக்களும் வந்து அன்றைக்கி கோயிலில் வந்து கூடியிருப்பாங்க. அது பெரிய விஷயம். அதுவே 30ஆம் கோயில் மக்களிடம் வந்து கூடியிருப்பாங்க. இதை மட்டும் சொந்த பந்தங்கள், அதாவது கட்டி கொடுத்தவங்க, பொண்களை கட்டி கொடுத்தவங்க, அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட பிள்ளைகள், பேரன் பேத்திகள் எல்லாருமே இந்த கோயில் திருவிழா வந்திருப்பாங்க. அப்போ எப்படி பார்க்க ஜெகஜோதியாக இருக்கும். 2 தரப்பு மக்களும் ஒன்றா கூடும்போது 30ஆம் கோயிலில் தேர் வந்து நகர்ந்து நகர்வீதி வழியாக வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வழியாக நிற்கும். அந்த இடத்துல வந்து நிற்கும். அதே மாதிரி வந்து பத்திரகாளி கோயிலுடைய சப்பரமும் அன்னையை வந்து பூ பல்லாக்கில் வந்து தேர் வடிவில் வடிவச்சு பக்தர்கள் வந்து தன் தோழியில் வந்து சுமந்துக்கிட்டே வருவாங்க. நல்லா பார்த்துங்க, தோழிலாம் சுமந்து பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டு கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அம்மனை சுமக்கிறோம், தாயை சுமக்கிறோம் என்ற உணர்வில் வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. தோல்படி எந்த எதுவுமே தெரியாது, களைப்பு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த தோளில் சுமந்து கொண்டு வேகமாக ஓடி வருவார்கள். அந்த காட்சி அம்மா வராலே பாட்டு உண்டு. அந்த பாட்டு அதுக்கு சரியாக பொருந்தும். அம்மாவை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சியில் அந்தமாதிரி தோளில் சுமந்து தொண்டர்கள் பக்தர்கள் வந்து கொண்டு வரும்போது அவ்வளோ எழுச்சியாக இருக்கும். மக்கள்லாம் ஆர்ப்பரிப்பாங்க, தாயை கண்குள்ள கும்பிடுவாங்க. அதே மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட வரும்போது நேர் எதிர்த்துருவமாக அங்கே இருக்கக்கூடிய 30ஆம் சப்பரமும் சரி, தேரும் சரி, நம்ம பத்திராயங்களுடைய திருத்தேரும் சரி, ரெண்டும் சந்திக்கிற இந்த தருணத்தை வந்து பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நமக்கு வந்து மனசு குளிரும். அந்த காட்சியை காண்பதற்காகவே ஒரு வருஷமாக வந்து எல்லாமே தவம் இருந்துமே காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தருணத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய அந்த தருணத்துக்காக இப்பவும் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அப்படி இருக்கும் இந்த தருணம் 2 சபரமும் சந்தித்து பேசிக்கொள்வாங்க. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து சந்திப்பு ஏன் நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கால் தங்கை 2 பேரும் வந்து பேசிக்கொள்வார்களாம். என் மக்கள் எப்படி இருக்காங்க, உன் மக்கள் எப்படி இருக்காங்க பேசுவாங்க. பேசும்போது நம்ம இரு மக்களும் வந்து நம்மள அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மக்களுக்கு அருளாசி 2 தரப்பு அன்னையும் வந்து அருளாசி வழங்கிட்டு செல்வதாக இந்த ஐதீகமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் 2 தரப்பு மக்களை ஒற்றுமைப்படுத்தி விட்டு 2 தரப்பு மக்களுக்கும் வந்து அருளாசி வழங்கிவிட்டு அம்மன்கள் வந்து 2ஆக பிரிந்து 30ஆம் கோயில் மூலஸ்தானம் இருக்கும். பத்திராலயம் கோயில் வந்து மூலஸ்தானத்துக்கு வந்து ராமநதிக்கு போவாங்க. இதில் வந்து மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா வந்து பத்திராலயங்களை பொறுத்த வரைக்கும் ஊரில் இருக்க அன்னை வந்து மூலஸ்தானம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கல்யாணியம் கோயில் பக்கத்தில் பாறை கோயில் பக்கத்தில் தான் நம்மளுடைய மூலஸ்தானம் இருக்குது. அங்கே தான் வந்து கோயிலுக்கு பூஜை பண்ணி அங்கே கொண்டு வந்து வச்சு திரும்ப வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ கீழக்கடையத்தில் திருவிழா நடத்திவிட்டு பத்திராலயம்மன் வந்து 30ஆம் சகோதரியை சந்தித்து விட்டு நேராக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வருவாள். மேற்கு தொடர்ச்சி வந்து தன் குடியிருக்கும் அந்த மூலஸ்தானத்தில் மீண்டும் வந்து குடியேறுவாங்க. இதுதான் வந்து ஐதீகமாக பார்க்கப்படுது. அங்கே வந்து வச்சுருவோம். அப்போ அந்த பாறை கோயிலில் வந்து வரும்போது அந்த பாறை செங்குத்தான இருக்கிற அந்த பாறையில் வந்து தோளில் இருக்க சொன்ன தோளில் அந்த தோளில் சுமந்துக்கிட்டு வந்து பக்தர்கள்லாம் வந்து அந்த தேரை சுமந்து வரக்கூடிய அந்த அடியவர்கள், அந்த பக்தர்கள், அன்னையை நேசிக்கிற அந்த இதயங்கள் வந்து அந்த தோளில் வலியையும் பொருட்படுத்தாமல் எதுவுமே பொருட்படுத்தாமல் அந்த பாறை மேலே உச்சி பாறை நல்லா நினச்சி பாருங்கள், உச்சி பாறை மேலே ஏற முடியுமா, எவ்வளோ இழைக்கும் நமக்கு. ஆனால் எந்த ஒரு இழைப்பு இல்லாமல் அப்படியே அந்த பாறை சறுக்கிட்டு ஏறுவாங்க. அந்த வீடியோ முடிஞ்சால் நான் இதில் போடுறேன். அப்போ அந்த மாதிரி பாறை மேலே அவங்க ஏறுவாங்க. அது ஏறும்போது பார்த்தா நமக்கே மெய் சிலிர்த்து போவோம். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக இருக்கும். அதை பார்க்கறதுக்காண்டியே சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து ஆர்ப்பரிப்பாங்க. மேலே வந்து நான் அப்படி ஒரு உற்சாகத்தில் இருக்க ஒரு ஆட்டம் போடுவாங்க, கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க. அதாவது நம்ம குழந்தைய எப்படி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அழகுபடுத்தி நம்ம எப்படி ரசிப்போமோ அதே மாதிரி அம்மனை வந்து குழந்தையாக நினச்சி வந்து மக்கள்லாம் வந்து அப்படி பக்தி பரவசத்தில் வந்து இருப்பாங்க. அந்த காட்சியை நேரில் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த காட்சியை இங்கே பத்திராலயம் கோயிலில் தான் நீங்கள் காண முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தருணத்தை வந்து எங்கே பார்க்கல, இங்கே தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பக்தி ஒரு இதை நீங்கள் வந்து அங்கே பார்க்க முடியும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த பாறை கோயில் மேலே ஏறி அம்மன் வந்து வந்த பிறகு மூலஸ்தானத்துக்கு கொண்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்மன் எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் வழங்கப்படும். பாறை மேலே வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஒட்டுமொத்த ஒரு திருவிழாவின் கடையத்தின் அங்கமாக தான் இந்த திருவிழா வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில் 8ஆம் திருவிழா வந்து ஒரு சிறப்புரியது. 8ஆம் திருவிழா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகள் 1ஆம் திருவிழா, 2ஆம் திருவிழா வரை 8ஆம் திருவிழா வரைக்கும் நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பால் குடம் எடுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்து வச்சுருப்பாங்க. அன்னையை குளிர்விக்கும் வகையில் ரொம்ப விசேஷமான ஒரு விழாவாக இருக்கும். அதனால் 8 நாட்களும் பார்த்திங்கன்னா கடையும் ஜெகஜோதியாக இருக்கும். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வருவதும் போகிறதுமாக இருக்கும். மனித இதயங்களும் வந்து ஒன்றுபட்டு சொந்தங்களை நட்புகளை தேடி அலைகிற ஒரு நிலை இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி இருந்து பேசக்கூடிய நிலையை வந்து அதை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு ஆத்மார்த்தமான ஒரு இதை வந்து அன்னை அவர்கள் 2 பேரும் தராங்க. அந்த வேப்பிலைக்காரியுடைய மகிமை தான் இந்த கடையத்தினுடைய பெருமை. ஸோ அந்த வேப்பிலைக்காரி இருக்கும் வரை கடையத்தின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அந்த வகையில் திருவிழாக்கு நீங்களும் வாங்க, அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து நம்ம வரவர்களுடைய நிகழ்வுகளில் 1ஆம் திருவிழா, 2ஆம் திருவிழா என்ன நிகழ்வு நடக்குங்கிறதையும் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் தென்காசிக்காரனில். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நான் எங்கள் இதயத்தோடு எப்போதும் கலந்தீர்கள். நான் உங்கள் தென்காசிக்காரன்.